தீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி 65. மசாலாலாம் உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் ஈஸியாக எப்படி கோபி 65 பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கோபி 65க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்மால் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பூ எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2லேருந்து 3 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் காலிஃப்ளவர் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி. இப்போது ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை கல்லுப்பு போட்டு நார்மல் வாட்டரில் நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா காலிஃப்ளவரில் நிறைய புழு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கல்லுப்பு வந்துட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். இதில் இப்போ தண்ணி ஊற்றி இந்த காலிஃப்ளவரை நல்லா இதில் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுடுதண்ணியில் வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனில் சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சுடுதண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த தண்ணி இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவர், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் நான் ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்குவேன். ஸோ 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிக்கிறேன். நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம். காலிஃப்ளவரை வேக வச்சுருக்கிறதுனால அதிலே ஈரப்பதம் இருக்கும். அதிலேயே வந்துட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. அந்த காலிஃப்ளவரோட ஈரப்பதத்தில் இவ்வளோ அழகாக மசாலா ஜெல்லாகி வந்திருக்கு. இப்போது இதை ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ திருப்பி போட்டு இன்னொன்று பக்கத்தையும் வேக வச்சிடலாம். இதை நம்ம லஞ்சுக்கும் சைடிஷ்ஷாக பேக் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தானே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது மசாலா உதிராமல் எண்ணெய் குடிக்காமல் நமக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷ் கலர் வந்தானே இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நான் மீதி இருந்த காலிஃப்ளவர் அதையும் பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் எல்லா காலிஃப்ளவருமே பொரிச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு இன்னும் எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸோ சுத்தமாக எண்ணெயே குடிக்கல. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு தீஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.